ஆந்திராவுக்கு இடம்பெயர்ந்ததால் அவர் ஆந்திராவிலும் ஸ்டுடியோ கட்டி மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களில் ஒன்றாகவும் திரையரங்குகளை உருவாக்குவதிலும் அதை நடத்துவதிலும் தனித்துவம் வாய்ந்தவராகவும் விளங்கினார். அனைவரையும் அரவணைத்து செல்லும் தாயன்பு கொண்டவராக விளங்கினார். உதாரணத்துக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் அவர் தலைவராக இருக்கும் போது அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் என்னை அருகே அமர வைத்து அரவணைத்து செல்வதில் தாயன்பு காட்டியவர். 2004ஆம் ஆண்டு காக்க காக்க படத்தை நான் தெலுங்கில் தயாரிக்க வேண்டும் என்று அவரை அணுகிய போது அவரது மகன் வெங்கடேஷ் மிகப்பெரிய ஒரு 4 உயரிய நடிகர்களில் அவரும் ஒருவர். அந்த நேரத்தில் அவருடைய கால் ஷீட் பெற்றால் பல கோடி லாபம் கிடைக்கும். ஆனால் அவர் இந்த படத்தை மகனை அனுப்பி தேவி தியேட்டரில் படம் பார்த்த பிறகு அவருக்கு பிடித்தது என்று தெரிந்தவுடன் என்னை வரவழைத்து எல்லா வகை உதவிகளும் செய்து அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக வந்ததற்கும் அதை நிர்வாகித்து அது வியாபாரத்து நுணுக்கங்களையும் எனக்கு ஆந்திராவில் சொல்லித்தந்து பெரிய பொருளை தந்து பண கோடிகளை தந்து என்னை சென்னைக்கு அனுப்பி வைத்த அந்த பாசமிகு அந்த மனிதரை இழந்தது நமக்கெல்லாம் மிகப்பெரிய இழப்பு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவருடைய இறந்த செய்தியை கேட்டு உடனடியாக தமிழ் திரையுலகத்தின் நம் தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அன்றிரவே நான் விமானம் மூலம் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவருக்கு நமது தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தேன். கண்ணீரும் கம்பளையுமாக அங்கிருந்த தொழிலாளர்களும் திரையுலக பிரமுகர்களும் அவருக்கு அஞ்சலி செலுத்தியதை கண்டு மெய் சிலித்து போனேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நமது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக மலரஞ்சலி செய்து நினைவாஞ்சலி புகழ்வதில் நாம் அனைவரும் அந்த போற்றக்கூடிய மனிதரின் வழி நடப்போம். இந்தியாவிலேயே அதாவது மாடர்ன் தியேட்டர்ஸ் தான் 125 படங்கள் எடுத்ததுன்னு சொல்லிட்டு நம்ம பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். அதையும் தாண்டி கிட்டத்தட்ட 150 படங்களுக்கு மேல எடுத்து எந்த படமும் தோல்வி அடையாத அளவுக்கு ஜனங்களுடைய பப்ளிக்கனுடைய பல்ஸை நல்ல முறை தெரிஞ்சு வச்சு கதைஞானத்துல இருந்து டெக்னிக்கல் நாலேஜில் இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருந்தவர் நாகேஸ்வர ராவுடைய சம்பந்தி கூட அவரு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாயர்டியார் எப்பவுமே என்ன பண்ணுவாருன்னா ஒருத்தரை செலக்ட் பண்றதுல நாயர்டியார் ரொம்ப கில்லாடி. அந்த அளவுல இந்த ராமாநாயுடு அவர்களை தனக்கு நெருக்கமா வச்சுக்கிட்டு பல வெற்றி படங்களை தெலுங்கு தமிழ்ல கொடுத்தாங்க. அந்த விதத்துல நாயர்டியாரே மதிச்சாருன்னா பாத்துக்கணும். எங்களுக்கு அப்ப வாயின் ஸ்டுடியோல எனக்குலாம் எடிட்டிங் ரூம் உண்டு. அந்த காலத்துல இருந்து எனக்கு தெரியும் அவரை நாயுடு சார். அதே மாதிரி இங்க இருந்து தெலுங்கு படங்கள்லாம் இனி ஹைதராபாத்ல தான் ஷூட் பண்ணணும், வேற எங்கேயும் ஷூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த ஆந்திரா கவர்மெண்டே அவருக்கு ஒரு மலையவே கொடுத்தாங்க. ஒரு மலை, அந்த மலையில நீங்க எப்படியாவது ஸ்டுடியோ கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அதை எந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சாருன்னு சொல்ல முடியும். 2 ஃப்ளோர் மேல கட்டினாரு, ரெக்கார்டிங் தியேட்டர் போட்டாரு, லேப் வச்சாரு, டிஸ்கஷனுக்கு வச்சாரு, எஃபெக்ட்டுக்கு இடம் வச்சாரு, பேக்ரவுண்ட்ல ஷூட்டிங் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஆபீஸ் நிர்ணயம் பண்ணி கொடுத்தாரு எல்லாருக்கும். அதை பார்க்கும் போதே ஆச்சரியப்பட்டாங்க, இந்த மலையில இப்படி ஒரு ஸ்டுடியோ ஒரு கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அதை நிர்ணயம் பண்ணாரு. அதே மாதிரி நானகிராம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்டுடியோல ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி அது இப்போ அன்னைக்கு அது ஊரே கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்லயே ரொம்ப காஸ்ட்லி சிட்டி ஆகி போச்சு அந்த இடம். அந்த இடத்துல நானகிராம் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு அங்க என்ன பண்ணாருன்னா வில்லேஜ் செட்டு, கோர்ட்டு, வில்லேஜ் செட் எல்லாம் வில்லேஜுக்கு நம்ம எங்கேயும் போகாம அங்கேயே ஷூட் பண்ற அளவுக்கு ரொம்ப அருமையான ஒரு செட்டுங்களை போட்டு பில்டிங்களை கட்டி எல்லா படமும் அங்கே ஷூட் பண்ணதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. எனக்கு எந்த அளவுக்குன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கும்போதே அவர் ரொம்ப நல்லா தெரியும். ஆந்திரா கிளப்பை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான். நானகிராம் ஸ்டுடியோல என்னுடைய படங்கள் நான் தெலுங்கு படங்கள் நிறைய எடுத்திருக்கிறதுனால நானகிராம் ஸ்டுடியோல என்னைக்கு ஆரம்பிச்சாங்களோ அன்னிலிருந்து சேமங்காவல்லி, லாமகரண்டி, அனுமன் ஜங்ஷன், ஹிட்லர், மனசிச்சூடு, இப்படி நிறைய படங்கள், அதிகமான படங்கள் அதிக நாட்கள் ஷூட் பண்ண ஒரே ஆள் நான் தான். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க.
நான்லாம் ஒரு செட்டை ரெடி பண்ணாலே வந்து அதையும் வந்து பார்க்க வருவார், இவர் என்ன பண்ணிருக்காரு இந்த செட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்குலாம் ஈடுபாடோடு இருப்பார். நம்மளுடைய குறைகள் எது இருந்தாலும் அந்த குறைகளை உடனடியாக நிவர்த்தி பண்ணக்கூடியவர். இந்தியாவே வந்து அவரை பார்த்து பெருமைப்படுற மாதிரியும் அவருக்கு மரியாதை தருவதற்கும் சினிமாவில் வாழ்ந்து வரவர். இன்னைக்கு நம்ம கூட அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய இழப்பு தான். பாருங்க, அரசியல் காழ்ப்புணர்ச்சினால நாளைக்கு ஹைதராபாத்லயும் ஷூட்டிங் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காக வைசாக்ல ஒரு பெரிய இடத்த வாங்கி அங்கேயும் ஒரு பெரிய ஸ்டுடியோ கட்டிட்டாரு. எனக்கு கூட ஃபோன் பண்ணார், நீங்க ஒரு வாட்டி பாருங்க, வைசாக் போனீங்கன்னா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க ஏதாவது குறைகள் இருக்கான்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அவர் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் தொழில் வளர்ச்சி முதல்ல நம்ம எப்படி இருக்கணும், ப்ரொடியூசர்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்கு அவர் உதாரணம் வாழ்ந்தவர். நம்ம நிச்சயமா அவரை ரொம்ப மதிக்க வேண்டிய ஒரு நபர். இது அவருடைய இழப்பு வந்து என்ன மாதிரி நம்மள மாதிரி எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ரெட்டியார் வந்து எப்படி இருந்தாருன்னு கொஞ்சம் சொல்றேன். இது உங்களுக்கு தெரிஞ்சது, தெரியாத ஒன்று ரெண்டு இருக்கலாம், அதை சொல்றேன். வெங்காய வியாபாரம் பண்ணுறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி பர்மாவுக்கு அவங்க அப்பாவால் அனுப்பப்பட்ட போது அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் ஐயா பசிக்குது பசிக்குன்னு கத்துறான். பாவம்னு இறக்கப்பட்டு அவனுக்கு வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு போடா விட்டுக்கணும். அப்போ அழுதான். ஏன்டா அழுகிறேன்னு கேட்டாரு. குடும்பத்தில் எல்லாரும் பட்டினி ஐயான்னா. அப்படியா, எவ்வளோ நாளா? இப்போ 10 நாளாக பட்டினின்ட்டான். ஐயோ அவ்வளோ நாள் பட்டினியா? வான்னு ஒரு மளிகை கடையில் போய் 10 நாளைக்கு ஒரு மாத்திக்குள்ள சாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு ரெட்டியார். ஐயா இவ்வளோ உதவி செஞ்சீங்க, வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்க. சரி ஏதோ சொல்கிறானேன்னு போனால் எல்லாத்தையும் அன்றைக்கி ஒன்று அங்கே ஒரு பொண்ணுக்கு வயசு பொண்ணு 4 சாத்தி போடி அவர் காலில் போய் விழு, அவர்கிட்டே வாழ்ந்துக்கார் அப்படின்னு. இது ட்ராமாவா உண்மையாங்கிறது அவருக்கே தெரியல. ஒரு நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு, அவரும் சின்ன வயசு, ரொம்ப கல்யாணம் இருக்கு முன்னாடி. அந்த சூழ்நிலையே அவர் தப்பு பண்ணாமல் ஓஹோ என் கடமை நீ செஞ்சுட்டேன், இன்னைக்கு ஓ இஷ்டம் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டார். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு ப்ரொடியூசரும் எப்படி எப்படிலாம் இருந்திருக்காங்க, எந்த சூழ்நிலையிலும் தவறு பண்ணாமல் கண்டும் கருத்துமா தொழில் இருந்திருக்காங்க சொல்ல வந்தேன். இதையெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டா மரியாதைக்குரிய ராமன் நாயுடு இந்த அளவுக்கு முன்னேறினார். இவங்க 3 பேர்த்தையும் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாம எப்படி போடுங்கிறத நீங்கள்லாம் தயவுசெய்து உணரணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். தேவாந்தூடுன்னு ஒரு சிரஞ்சீவி சார் ஆக்ட் பண்ணது. இங்கே வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஆக்ட் பண்ணார். அந்த படம் அங்கே பண்ணிகிட்டு இருக்கையில் அதை நீ வாங்கு, ஏன்னா அது வந்து எஸ்ஏ சுந்தர் சார் டைரக்ஷன், இங்கே அவருக்கு மார்க்கெட் இருக்கு, அந்த மாதிரி சில ஃப்ளோ கொடுப்பார் முன்னாடியே. அது வந்து சின்ன எனக்கும் அவருக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருந்தாலும் சேம்பரில் பழகினதை வச்சு கூப்பிட்டு அவர் அந்த படத்தை வாங்க சொன்னார். அது எனக்கு அந்த நேரத்தில் பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி தந்தது. அதில் நிறைய அது மாதிரி அதுக்கப்புறம் அவர் எந்த படம் நான் வாங்கினாலும் அவரை போய் கேட்டு அவர் சொல்கிற வேலை தான். அது ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், தமிழ்நாட்டில் 2-3 பேர் தான் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த பையனுக்கு கொடுங்க நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். அதுக்கு அப்படியே குடும்பத்தாருக்கு நன்றிதல் கடமைப்பட்டிருக்கிட்டு, அது மாதிரி 89ல் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தெலுங்கு படம் எடுத்தேன். அது அவர் தான் எடுக்க சொன்னார். நம்ம சீப்பாக ஒரு தேவராஜின்னு ஒரு கேமராமேன் டைரக்டரை வச்சு தெலுங்கு படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. சென்சார் பண்ணுறதுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது, ஏகப்பட்ட பிரச்சனைகள். அப்போ தெலுங்கு படம் எடுத்தால் தான் அந்த ஃபுட்டேஜ் இவ்வளோ 30% தெலுங்கு படம் தெலுங்கில் ஷூட் பண்ணியிருக்கணும் ஹைதராபாத்தில். அதுக்கு அப்போ தான் அந்த டேக்ஸ் ஃப்ரீ டப்பிங் தேட்டர் இதெல்லாம் கொஞ்சம் அங்கே ஃப்ரீயாக வந்து ஃபிலிம் கட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஸ்ட்ரெயிட் படம் நான் ராமநாராயணன் சார், செல்வம் சார் 3 பேர் தான் தமிழ் ப்ரொடியூசர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு அவர் ஸ்டுடியோவில் ஃப்ரீயாக வந்து 10 நாள் ஷூட் பண்ணிக்க அந்த படத்துக்காக, அப்போ தான் அவனுக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்தாரு. அவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனிதர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர். அவர் தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி, சேம்பரில் தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் நடந்தது. பெரிய தகராறு, சேம்பர் தகராறு. அதை ஒரே நைட்டில் அவரை ஸ்டுடியோவில் வச்சு சால்வ் பண்ணி டிவிஎஸ் ராஜ் சாரையும் கிருஷ்ணா ஹனுமந்தராவ் காரையும் கூப்பிட்டு வச்சு பேசி
சால்வ் பண்ணி அன்னைக்கு இண்டஸ்ட்ரியை ஒன்றாக்குனாரு. அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை உள்ளவர். அவருடைய மறைவு நமது திரையுலகத்துக்கு பெரிய ஈடு செய்ய முடியாத இழப்பு. இந்த நிகழ்ச்சியில் நான் கண்டிப்பாக வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினச்சேன். அதுக்காகத்தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அவருடைய மனிதரில் நல்லபடியாக வாழ்ந்து காமித்தவர். அவரை பின்பற்றி மோகன் சார், கலைஞர் சார் சொன்ன மாதிரி நாமளும் இருக்க வேண்டும் என கேண்டி விடைபெறுகிறேன்.